அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னடா நான் செல்ஃபியில் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு யோசிப்பீங்க. இன்றைக்கு இவற்ற பர்த்டே, அதுக்காண்டி நாங்கள் இப்போ மிட் நைட்டில் கேக் கட் பண்ண போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்களா. அதோட அவருக்கு தெரியாது நாங்கள் கேக் கட் பண்ண போகிறது. அண்ணாக்கள் அண்ணிமேட்டு அக்காண்ட பிள்ளை எல்லாம் நிற்கிறோம். நாங்கள் இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். இப்போ அவரை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வெளியில் தான் கேக் எல்லாம் வச்சுருக்கிறோம். அங்கே தான் கொண்டு இப்போ நாங்கள் கட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள் விஆர் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேக் கட்டிங் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இப்போ கேக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ சர்ப்ரைஸாக எங்களோட யூடியூப் சேனலோட கேக் எல்லாம் செய்து வந்து வச்சாச்சு. இனி நாங்கள் என்ன நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, எனக்கும் தெரியாதானே என்ன சர்ப்ரைஸ் அண்ணா தான் எல்லாம் செய்திருக்கிறான். இப்போ அதே நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோவில் பாருங்க. நடிச்சாம 2:30 மணிக்கு என்ன ஒளிப்பி எங்கே ஊட்டி கொண்டு போகிறீங்கள்? கண்ணெல்லாம் கட்டி போட்டு எங்கே ஊட்டி கொண்டு போகிறீங்கள்? எங்கேப்பா ஊட்டி கொண்டு போகிறீங்க? ஒன்றுமே தெரியல எனக்கு. எங்கே ஊட்டி கொண்டு போகிறீங்க? ஒன்றுமே விளங்கையில். எங்கே கொண்ட தள்ளி விட போகிறீங்களோ? எங்கே ஊட்டி கொண்டு போகிறீங்கள் சொல்லுங்க. இந்த 2:30 மணிக்கு மேனேஜர் ஒழுப்பி எங்கே ஊட்டி கொண்டு போகிறீங்கள் சொல்லுறீங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன சத்தம் எல்லாம் கேட்குது? எங்கே ஊட்டி கொண்டு விட்டுருக்குறீங்கள்? இது நடுக்கடு கொண்டு வந்து விட போகிறீங்களோ இல்லை கிணத்துக்கட்டில் எங்கே நேற்றி விட போகிறீங்களோ? இல்லை எங்கே ஊட்டி கொண்டு போகிறீங்கள்? நானும் பார்க்குறேன்னு உங்களுக்கு என்ன தெரியல. கண்ணையும் கட்டி போட்டு ஏன்னா பார்க்க கிணத்துக்கட்டு மாரி இருக்கு. பார்க்க கிணத்துக்கட்டு அடியில் மேலே கட்டில் ஏற்றி விட போகிறீங்களோ? இன்னொரு கட்டு மாரி தான் தெரியுது, கிணத்துக்கட்டு மாரி. இது என்னது? என்ன ஒன்றும் பழங்கல எனக்கு, ஒரு வித்தியாசமாக கிடக்கு. எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறீங்க? ரெண்டும் முழங்கல. ரோவி, ஒன்றும் முழங்கல. எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறீங்க? எனக்கு பயமாக கிடக்கு, ஒரே வித்தியாசமாக கிடக்கு. எங்கே கொண்டு வந்து அப்போ கண் அவுக்கு மாடியே. கண் என்ன நோது இந்த கட்டு கட்டி வச்சிருந்த மாடியே. இது என்னடா என்ன லைட் எல்லாம் போட்டுருக்கு? இது என்னது வித்தியாசமாக இருக்குது? யார் செய்த வேலை? ஆடா போடு. இந்த 2:30 மணிக்கு மேனேஜர் ஒழுப்பி நானுக்கு எங்கே கொண்டு காட்டுக்க விட்டுருக்குறீங்கன்னு சொல்லிட்டு இது என்னடாப்பா பின்னுக்கு சத்தங்க கழிச்சோ அம்மா. ஓகே, புத்தியெல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. யார்லப்பா வேறு வேலை? நம்ம பயந்தே போனேன். இதான் மச்சி பார்க்குற வேலை இருந்தால் இப்படித்தான்.
குட்டி மாமாட இந்த பர்த்டே வந்து நாங்கள் மிட் நைட்டில் அழகாகவே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஒரு வான வேடிக்கையோட ஒரு லைட் மினி டெக்கரேஷனோட இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பிஆர் பிளாக்னு சொல்லி ஒரு கேக்கையும் கொண்டு வந்து தந்திருக்கோம் உங்களோட சேனல்ன்ற பேர்லயே. சரி, ஓகே. பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. சரி, இப்படி இந்த பர்த்டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தியா? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னன்னு சொல்றேன்னு தெரியல. ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு பார்க்குது. நான் நித்திரியாக அந்த எண்ணெய் ஒழிச்சு கூட்டுக்கு வந்து கண்ணெல்லாம் கட்டி கொண்டு வந்தது எனக்கு நான் இதெல்லாம் யோசிச்சேன். எனக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு தெரியல. அது எனக்கு ஒரு வியப்பாக தான் பார்க்குறேன். சரி, ஓகே. இதை விட இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது வந்து உண்மைக்குமே இதை நான் எப்படி சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து இது எப்படியெல்லாம் செய்ய சொல்லி சொன்னது வந்து இது நாங்களோ யாருமோ இல்லை. இது வந்து நாங்கள் எங்களோட பவானி நினைவா வந்து இப்படி ஒரு முதல் ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் வந்து இங்கே அப்பா அம்மா விட்டு நாங்கள் வந்துனாங்க. அதால எங்களோட பவாண்ட இதுலேயும் வந்து இதை வந்து நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டு நாங்கள் முதலே டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஒருங்கிணைச்சி இதை வந்து செய்தது வந்து உங்களோட யூடியூப் சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அதை வந்து இதில் பேரை வந்து நாங்கள் யாருன்னு குறிப்பிட விரும்பல. சரி, அவங்களால ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு தந்தவங்க அந்த அதையும் தரலாம். சரி, இது அவங்களோட ஒரு நினைவா இது இருக்கட்டுமாம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை வந்து ஒரு சகோதரமா பாக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த அன்பளிப்பையும் வந்து ஒருத்தர் பணத்தையும் வந்து தந்திருக்காங்க இந்த பர்த்டேல. அதோட சேர்த்து இன்னும் ஒரு ஆளும் வந்து சின்ன ஒரு அன்பளிப்பு வந்து தந்திருக்காங்க. சரி, இது வந்து உங்களோட சரி, இது வந்து லண்டன்ல இருந்து யசோகா அவங்க வந்து இந்த கேஷை வந்து தந்தவங்க. இதையும் வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. சரி, இப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இப்படி ஒரு அன்பளிப்பை தந்திருக்காங்க. அவங்களும் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த அன்பளிப்பை கண்டிப்பா கொடுங்க. நான் இன்றைக்கு போட்ட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு தான் இன்றைக்கு உங்களோட பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தாங்கள் இந்த வீடியோ எல்லாம் தாங்க பாக்குறதாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அப்படி திடீர்னு இது கேட்க நீங்க அங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு வந்து இந்த அன்பளிப்பை வந்து அனுப்பியிருந்தவங்க இதை வந்து உடனே கொடுக்க சொல்லி. சரி, எப்படி இருக்கு? இப்படி எதிர்பார்த்தீங்களா? உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களோட 3000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஒரு ஆள் இப்படி ஒரு அன்பா ஒரு பரிசை வந்து அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது உங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து இப்படி ஒரு நமக்கு அன்பளிப்பு எல்லாம் செய்வீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு இது ஒரு ஒரு வளர்ந்து வாரத்துக்குரிய முடப்படியா இருக்கும்னா நினைக்கிறேன். எங்களுக்கு யூடியூப் சேனல் தொடங்கினது முதல் சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அன்பளிப்பு செய்வது வந்து எனக்கு ஒரு வியப்பா இருக்கு. அது இன்றைக்கு இந்த பிறந்த தினத்துல இன்றைக்கு இப்படி ஒரு அன்பளிப்பு செய்வது எனக்கு என்னன்னு சொல்றேன்னே தெரியல. என்னன்னு ஏன்னா அவங்க வந்து பேரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னவங்க, எவ்வளவு காசுன்றதையும் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னவங்க. தான் தந்ததா அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி, அவ்வளவுமே காணும். தான் வந்து உங்களோட வீடியோ வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. அதையும் நான் இந்த இடத்துல சொல்றேன். சரி, ஓகே. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? யசோகாக்கு என்ன சொல்ல போறீங்க? ரெண்டு பேருக்குமே நன்றி நான் சொல்லுவேன். வேறு எனக்கு சொல்றது இந்த நன்றியை தவிர சரி, ஓகே. வார்த்தைகள் இல்லாததால நன்றியை சொல்லி இதை முடிச்சிட்டீங்க. சரி, ஓகே. நாங்களும் இத்துடன் இந்த காணொலியை வந்து முடிக்கிறோம். சர்ப்ரைஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு. மொக்குத்தனமாக இருந்தது. உண்மையில கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது தெரியுமா? இப்படி செய்ய விட்டீங்க. நெத்திரியாக வந்து இன்னொரு குடிக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டி நான் ஏதோ காட்டு கொண்ட கூட போய் நின்றுச்சு. இப்படி எல்லாமே செய்யுங்க. நான் செய்யல இது எல்லாமே. அப்போ இது செய்தது அண்ணா, அக்கா, மற்ற எங்களோட யூடியூப் சேனல் பார்க்குற ஒரு அக்கா என்ன சப்ஸ்கிரைபரா. ஆனால் பேர் வந்து சொல்ல வேண்டாம்னு சொன்னவாம். அவ இந்த 3 பேர் சேர்ந்தா இந்த சர்ப்ரைஸே வந்து உங்களோட பர்த்டேக்கு செய்திருக்கிறான்.
எங்களை இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஒரு 6 மாதம் நான் வீடியோ போட வலிக்கிட்டு 6 மாதம் பேரும் 6 மாதத்துக்குள்ளேயே ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா என்ன ஒரு தொகை பணம் என்ன அவைய தார காசுன்ற பெருமதி வந்து எவ்வளவா இருந்தாலும் அது எங்களுக்கு பெருசா தானே இருக்குமே என்ன அது எங்களோட யூடியூப் சேனல் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு முதல் தடவை உதவி ஒன்று செய்திருக்கேன்னு சொன்னா அதுவும் உங்களோட பர்த்டேக்கு எங்களுக்கு வந்திருக்கு. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஒன்று எங்களோட சேனலுக்கு வந்து கிடைச்சிருக்கேன். அதை நாங்கள் இந்த வீடியோல நாங்க சொல்லல, அடுத்த வீடியோல நாங்க கட்டாயம் போடுவோம். என்ன சொன்னா உங்களோட பர்த்டே தான் 10th சர்ப்ரைஸ் ஒன்று எங்களே மரமுள் வந்து பாரு. ஓ அது உண்டு. மற்ற இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு எங்களோட சேனல். எங்களோட சேனலுக்கு ஒன்று கிடைச்சிருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமானது. இந்த பர்த்டேயோட தான் அது நேற்று வந்தது என்றாலும் பரவாயில்ல. அதை நாங்க தனி ஒரு வீடியோவா நாங்க போடுவோம். ஓகே, இதான் எங்களோட கேக். எங்களோட VR பிளாக் யூடியூப் சேனல் ரெண்டு போட்டு தெரியாது என்ன போட்டு லோகோ எல்லாம் போட்டு தான் கேக். அப்படி இருக்கேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல தான் ஒரு சர்ப்ரைஸ். இத்தனை வருஷத்துல உங்களோட பர்த்டேலயே பெரிய சர்ப்ரைஸ். உண்மைதான் வாழ்க்கையிலேயே. ஓகே, இந்த வீடியோல நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து செய்த அன்பளிப்புக்கு மற்றது வந்து அக்கா. அது வந்து அக்காவுமே சர்ப்ரைஸா தானே. மலை மேலே எங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னா காசு தாருவாதான் முதலே தந்துடுவா என்ன உடுப்படுக்க சொல்லி. இந்த முறை அவாவே சர்ப்ரைஸா தான் எங்களுக்கு தந்துருக்குறா. ஓகே ஓகே, நிறைய வெட்டுறீங்க. இன்னைக்கு வந்து யாருக்கு பிறந்த நாடம், அதான் இங்க பாருங்க. இது என்ன ஆடோ மாடோ இல்லை, இது வந்து கோழி. என்ன கோழி? பேரண்ட்ஸோ என்ன? பேரண்ட்ஸ் கோழி. பெரிய கோழி சொல்லுவாங்க. ஒரு கோழி 6 கிலோ. ஒரு கோழி வந்து 6 கிலோ. அதுல நான் பாதி தான் வாங்கினேன். தெரியுமா? கோழியோட பெருப்பு எந்த பெரிய எந்த தாய் இது எங்களோட ஊர் கோழியை தொத்து போடும் தெரியுமா? அவ்வளோ வயிறு. இங்கால ஒரு ஆள் தசை இல்லாம ஆட்டு வச்சு வட்டின மாதிரி ஒரு கட்டையில வச்சு தசை, இங்கால எலும்பு கொழுப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய சமையல். பிரியாணி போட்டுருக்காங்க. பிரியாணி மழை வழியில வச்சு போடல, அது மழையில வெய்யுது. இந்த கோழியில பிரியாணி போட செய்யக்கூடாது. எந்த பெரிய ஈரல் பெரிய ஈரை இதெல்லாம் மட்டும் போட்டு இதெல்லாம் நல்ல தசை. ஆனா இது வந்து ஊர்கோழி மாதிரி தான் இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. எலும்பு எல்லாம் சரியான இந்த ஊர்கோழி மாதிரி சப்பவே இல்லாம அளவுக்கு தான். கோழிய கூட பல இருக்கு எலும்பு எல்லாம் பட்டுங்கோ. நல்ல மழையும் பெற போது. ஆடு மாடு மட்டும் ஆடு மாடு பட்டு கோழி யாரும் கேட்க நான் நன்றினா கோழி யாரும் கேட்கல. ரத்தாவுடைய குழந்தை ஊத்து அவனே சொல்றான்னு என்னன்னு சொன்னா ஆடு உரிக்கிற மாதிரி தானே உரிக்கணும். ஒரு கோழி 6 கிலோ 9 கிலோ அப்படிதான். அதை விட 9 கிலோ ஒரு கோழி தான். நீங்க நாங்கள் 3 கிலோ தான் வாங்கினது. சரி, நான் பட்டிக்கிட்டு கூட நீ சமைக்கணும் சமைக்க பார்ப்போமே. வட்டியாச்சு வட்டி தண்ணியில் கடுவணும் முடிவா கழுவி ஒரு சட்டையில் போட்டுட்டு என்ன அதிசயம்னா இப்படி கோழிக்கு நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் தெரியுமா? தம்பி நீ பார்த்துருக்கியோ? இல்லை பெரிய கோழி. இன்றைக்கு என்ன செய்ய போன தம்பி? கோழி கறி வச்சு சோத்தோட ஒரு பர்த்டே இருக்கேன். கோழி இறச்சி வைப்பேன். இது நம்மளோட நாட்டு கோழி மாதிரி தானே, நல்ல வைரமான இறைச்சியை பார்த்தா தெரியும் அப்படி இருக்குண்டு. பாய்லர் இருந்ததுன்னா இப்போதைக்கு கலவையே பிஞ்சு எல்லாம் அங்கே இங்கே பிஞ்சு வெட்டு மனமனது. இது கொஞ்சம் வடுக்கும் இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் கழுவி போட்டு என்ன. சரி ஓகே.
பர்த்டே ஸ்பெஷலாக வந்து என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம்மா. என்ன சமையல்? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு. குத்தரிசி சோறும் ஆவி பறக்குது. குத்தரிசி சோறு. இது என்னது? இது வந்து சம்பரிசி சோறு. அப்ப 2 விதமான சோறுயா? 2 இல்ல 3 சோறு. 3 சோறு? அதே என்ன பொடி? இது வந்து சம்பரிசி சோறு. பேருந்தன வெளிச்சுதான். உங்களோட பர்த்டே என்ன வெளிச்சுதான்? என்னத்த வயதுதான் போய் கொண்டிருக்குது. இது வந்து பச்சை அரிசி சோறு. சிவத்த பச்சை அரிசி. அப்படியே கப்பாய். இன்னைக்கு 3 வித சோறு. உங்களுக்கு வந்து 3 வித சோறுல உங்களுக்கு என்ன சோறு விருப்பமோ சாப்பிடலாம். வேணா மக்கள் வேற இருக்குது, இந்த வேற இல்லை. சரி, சரியா? இங்காவது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து வெங்காயம் தக்காளி பழம் போட்டு சம்பல். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் தூள் குறைவா போட்டு இறைச்சி கறி வச்சிருக்கு. என்ன இறைச்சி? கோழி இறைச்சி. கொக்கரக்கோ. பேரண்ட்ஸ் என்ன? பேரண்ட்ஸ் கோழி. இங்க பாத்தீங்க சொன்னா அபிச்ச முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. அதான் இப்படி பல இருக்கு. அது என்ன ஒரு ஊத்தை மாதிரி ஊத்தை இல்ல, அது என்ன அரிதட்டால மூடி. சரி, முட்டை. அப்போ இன்னைக்கு மற்ற முக்கியமான என்னது? நாங்கள் என்ன வகையோட சாப்பிடுறது? நாங்க பரப்போட. இது என்னது? வந்து இறைச்சி தான் எங்களுக்கு சமைச்ச பேரண்ட்ஸ் கோழி இறைச்சி. பாருங்க இப்படி இருக்கு. என்ன வடன் சும்மா கமக்கமான வாசத்தோட இருக்கு. தூள வள்ளியாத வீடியோல இதுல சும்மா ரத்த சிவப்பில் இருக்கு. அது அப்படிதான் இருக்கு. இப்படி இருக்கு. அந்த இதுதான் இருக்கு. செமையா கறி. சொன்னா சொதி. அது விருப்பமானாக்க சாப்பிடலாம். சொதி இறைச்சி போட்டு சொதி வச்சு காலெலும்பு போட்டு சும்மா வச்சிருக்கு. விருப்பமானாக்க சாப்பிடலாம். இவ்வளவுதான் இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் சமையல். எங்களோட ஃபேமிலியோட நாங்கள் சாப்பிட போறோம். கொஞ்சம் நேரம் தான் சாப்பிடுவோம். என்ன ஓகே. என்னன்னு சொன்னா எங்களோட மச்சான் வேற இருக்கிறான். அவன் பருத்துறையிலேருந்து வருவான். அவனுக்காக தான் இப்போ நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ வந்த குளத்தை ஒழிப்போம் கொண்டு நான் வந்து ஒரு குளத்தில் ஒழிப்போம்னா இருந்தேன். நான் கிளம்பி வாயுதல்லோ மச்சான காணையில்லை. அப்போ அதால் 2 மணி ஆயிடுது. அப்போ நான் வந்து குளிச்சிட்டேன். சரி, ஓகே, வேற விட்டு சாப்பிடுவோம். என்ன குளியே ஆயிருக்கு. தமுடி வடிவா பருத்துறையிலேருந்து வந்து சாப்பிடு. வடிவா வந்ததே 2 மணிக்கு. நாங்க சமைச்ச முடிய அக்காச்சி இருக்கு. அக்காச்சி எலி மாரி அப்படியே பதுங்கி கொண்டு இருக்கிற. அப்படியே அதான் நல்லது. கீழே இருந்தால் சாப்பிடும். மழையா கூட சாப்பிடும். அப்படியே கறியெல்லாம் புளி காணுமோ, தூள் காணுமோ, இனிப்பு காணுமோ. அல்ல மாமா சாப்பிட்றார், அம்மா சாப்பிட்றா, இந்த அப்பா சாப்பிட்றார். வெளிநாட்டில் உள்ளார்கள் பார்ப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள். தாஜ்மாமா அந்த பொடியெல்லாம் பார்க்குறேன். யூடியூப்பில் ஒரு நாள் எல்லாம் பார்க்குறது. மாமாவோட தம்பியோ? தம்பியா? சரி, சாப்பிடுங்க. என்ன சாப்பிடல? சரி, சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்து இப்போ தான் வந்தது. நாங்கள் வந்த அப்புறம் என்ன சாப்பாடுனா நாட்டுக்கோழி இறைச்சி. இது நாட்டுக்கோழி இறைச்சி. இது முட்டை, நல்ல முட்டை கீழே வளர்ந்துருக்கும். முட்டை, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, வெங்காய சாம்பல், வெங்காய தக்காளி பழ சாம்பல். ரைட்டு, ஓகே, சரி, சூப்பராக இருக்கும்.
வாங்க சாப்பிடுவோம். வாங்க மசீத சாப்பிடுவோம். பிறந்த நாளை ஒட்டி ஒரு சிறப்பான நாட்டுக்கோழி கஞ்சியோட ஒரு சாப்பாடு. மணியா சிவமணியாரு ஊர்கோழமை தான் இருக்கு, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சொல்லி சமைச்சேன். அங்கே சமை இவே ஜானை பார்க்க 2 பேரும் போட்டுனேன். நானே தான் செஞ்சு வாழ்க்கை நான் எடுக்கவே இல்லை. நான் ஜானவாக போட்டேன். சரியான முடியும். சாப்பிட்டு நாம போட்டு கொடுத்தோம். ரோட்டில் கொஞ்சம் கொம்பம் ஜானம் வெட்டி நான் நாச்சு கூட நான் இஞ்சா பக்கமா பார்த்துட்டு வருவேன். அது இஞ்சா பக்கமா தனியாக போனீங்க. தம்பி வந்து வலிக்கிட்டாச்சு. என்ன பஸ்ஸுக்கு நேரமாகுது. 5 மணி வரை நிக்க சொல்லுவான். அவன் 5 மணிக்குலாம் கருத்துல போயிடுவான். அது இந்த சனிக்கிழமை எப்படி போவான்னு நினைக்கிறேன். போவான். அவளையெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாளே. சரி.